ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னுடைய சின்ன வயசு ஃபேவரட்டான பலாக்கொட்டை முருங்கைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்மளால் நினச்சப்பெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்து நல்லா கிண்டி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நல்லா முழுகிற அளவுக்கு மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான எம்மியான முருங்கைக்காய் பலாக்கொட்டை பொரியல், தொக்கு எது வேணால் சொல்லிக்கலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா தயிர் சாதம் அந்த மாதிரி ரசத்துக்கெலாம் நல்ல பொரியலாகவும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான பலாக்கொட்டை முருங்கைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தாங்க. நம்ம பலாக்கொட்டை அரிஞ்சு தண்ணியில் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிக்கணும். இல்லைனா அந்த பால் வந்துட்டு டேஸ்ட்டையே மாற்றிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.